கண்ணு தெரியாதவரோட காசு திருடின வேலைக்காரி அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ரொபோஸ் பண்ண அந்த கண்ணு தெரியாதவர் என்னங்கடா நடக்குதுங்கன்னு பார்த்தா ஒரு நாள் அந்த மெய்டு வீடியோ கிளிக் பண்ணிட்டு இருக்க சமயத்துல இந்த கண்ணு தெரியாதவர் ஸ்லிப் ஆகி அவர் பெட்டியில இருக்கிற காசு எல்லாத்தையும் கீழே தவற விட்டுறாரு. அதை பாக்குற அந்த மெய்டு அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி 2-3 பணக்கட்டை எடுத்து அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை திரும்பி அவர் கையில கொடுத்தா பெட்டி வெயிட் முன்ன விட கம்மியா இருக்கிறத வச்சு இவங்க அவரோட காசு திருடி இருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சு பயப்படாத நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்லை என்ன கட்டிக்க சம்மதிச்சுக்கிட்டேன்னா என்னோட பணம் சொத்து எல்லாமே உனக்கு தான்றாரு. அதை கேட்கிற அந்த மெய்டு கொஞ்சம் கூட எதுவும் யோசிக்காம அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த மேரேஜ் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு அவரோட மனைவி ஆகிடுறாங்க. சரி பணத்துக்காக ஆசைப்பட்டாலும் அவரோட சந்தோஷமா வாழுவாங்கன்னு பார்த்தா ஒரு நாள் அவங்களோட எக்ஸ் லவரை இவருக்கு கண்ணு தெரியாதனால வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவனும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நாம இப்படி பயந்து சந்திக்கிறது, பேசாம அந்த கண்ணு தெரியாதவனை டைவர்ஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் சொத்து ஃபுல்லா உனக்கு தானே, நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்ன்றான். அது கேட்ட அந்த பொண்ணு அடுத்த நாளே அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து நீட்டா இவர் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம கடைசியா ஒரு முறை ஒன்னா சரக்கு அடிக்கலாமான்ட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்க சரி ஓகேன்ட்டு அவங்களும் அதை குடிச்ச உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சிருந்து பார்த்தா அவங்க கண்ணுல கட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவங்களோட கண்களை எடுத்து இவர் அவருக்கு பார்வை வர வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட்ல ஒருவேளை அந்த பொண்ணு இவரை டைவர்ஸ் பண்ணாங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாம அவங்களோட கண்களை இவருக்கு டொனேட் பண்றதா ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி படிச்சு பார்க்காம எதுலயும் சைன் போடாதீங்க. பீட் பிசிக்கல் ஆர் டிஜிட்டல் மீடியம்.